வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக அரசியல் திறனாய்வாளர் மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். இடி தொடர்பான வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது சார். நேற்றைக்கு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கும் வகையில ஒரு IRS அதிகாரி இந்தியாவுடைய குடியரசுத் தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். குடியரசுத் தலைவருக்கு பல கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநிலங்கள் கோரிக்கை வைத்து பார்த்திருக்கிறோம். ஆனா ஒரு IRS ஆபீசர் எங்களுடைய டியூட்டியை ஒழுங்கா செய்ய விட மாட்டாங்க, பொலிட்டிக்கல் பிரஷர் மவுண்ட் பண்றாங்க, நிர்மலா சீதாராமன் அவர்களை பதவி நீக்கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஆத்தூர்ல 2 ஏழை விவசாயிகளுக்கு இடி சம்மன் அனுப்பி இருக்கிறது. அதனுடைய நீட்சியா இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஆத்தூரில் ஏழை விவசாயிகளுக்கு இடி சம்மன், அதுவும் ஜாதி சம்மன். எங்க ஊர்ல பல விவசாயிகள் தான் பம்பு செட்டே இப்போ ஓட்டுறதை நிறுத்திடலாம்னு நினைக்காங்க. ஏன்னா திடீர்னு நீங்க தண்ணி ஓட்டி ஏதாவது சட்டை துணி வேட்டி கீட்டி துவைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, இடி யாராவது பார்த்தாங்கன்னா நீங்க கருப்பு பணத்தை செலவு செய்கிறீர்கள்னு சொல்லிடுவாங்க. ஐயா நாங்க சட்ட துணியை தாங்க ஐயா செலவு செய்யறோம் அப்படின்னு சொன்னாலும், இல்ல செலவை தான், அது குற்றம் தான், நீ தான் நிரூபிக்கணும் நீ செலவு செய்யலன்னு சொல்லி சம்மன் அனுப்புனா நம்ம போய் நிரூபிக்கல அப்படின்னா உள்ளதுக்கு வச்சிருவாங்க. அப்புறம் ஜாமீன் கிடைக்காது. ஏன்னா ஜாமீன் கிடைக்கிறதுக்கு நீங்க குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும். PMLAவோட கொடுக்கும் சட்டம் அதுதான். அப்ப உள்ள வைக்கிறது ஈஸி இடிக்கு, வெளியில வர்றது கஷ்டம் பாதிக்கப்பட்டவனுக்கு. செந்தில் பாலாஜி அப்படிதான் இருக்காரு. PMLAவோட ப்ராப்ளம் என்னன்னா, அந்த சட்டமே ஒரு கருப்பு சட்டம் பிராக்டிகலா. ஆனா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வேணும். அதாவது குற்ற செயல் மூலமாக கிடைத்த பணம், இதுதான் முதல் கூறு. அது இல்லை அப்படின்னாலே இடிக்கு வேலை இல்லை. இந்த விவசாயிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல விவசாயிகள் கருப்பு பணத்தை அவர்கள் வீட்டு பம்ப் செட் மூலமாக செலவை செய்தார்கள்னே நீங்க வச்சுக்கிட்டாலும் அது குற்றச்செயல் மூலமா வந்த பணமா இருக்காதுல்ல. அது விவசாயம் மூலமா கிடைச்ச பணமா தானே இருக்கும். விவசாயத்துல பொன் விளையும் பூமியாக இருந்து நீங்க தங்க காசை விதைச்சு அது தங்க கட்டியா அறுவடை செஞ்சு அந்த பணத்தை கருப்பு பணமா மாத்தி பம்பு செட்டு கிணத்துல அதையெல்லாம் துவச்சு செலவு செஞ்சா அப்பவும் நீ எப்படி வருவ? குற்றம் செய்யல. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் எங்க இருக்கு? அதுல வேணா வருமான வரிக்கு தப்பிய வருமானம்னு வேணா நம்ம சொல்லலாம். வரிக்கு தப்பிய வருமானம் அப்படி சொன்னாலும் அக்ரிகல்ச்சர் இன்கமுக்கு டாக்ஸ் கிடையாது. விவசாய வருமானத்துக்கு வரி கிடையாதுங்களா? விவசாய வரி. அப்ப அங்கேயும் அது இடிக்குது. அப்போ இடியோட ரோல் என்ன? இடியோட ரோல்ங்கிறது பொலிட்டிக்கல் ரோல் தான். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இது 1 2 இல்லைங்க. நீங்க அங்கித் திவாரி கைதுல இருந்து பல விஷயங்களை நீங்க எடுத்து பார்க்கலாம். இந்தியா முழுவதும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில இந்த மத்திய புலனாய்வு அமைப்புகளை மிக கொடூரமான வகையில பயன்படுத்துறாங்க. அதுலதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த மேட்டர் வருது. ஒரு IRS ஆபீசர், அதுவும் ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிறவரு, GST ரெஜிம்ல அவருக்கு முக்கிய பதவி இருக்கு. அவர் நேரடியா பிரசிடென்ட்டுக்கு எழுதுறாரு, தனது துறையின் அமைச்சருக்கு எதிராக. இது நிர்மலா சீதாராமனோட நிதி அமைச்சருக்கு கீழே வர்ற துறை. இது எல்லாமே வருமான வரித்துறையா இருந்தாலும் GST இருந்தாலும் EDயா இருந்தாலும் துறை அமைச்சருக்கு எதிராக கடிதம் எழுதுறாரு. இப்போ ஒரு DGP முதலமைச்சருக்கு எதிராக கடிதம் எழுதுறதுக்கு சமம் அது. அப்போ எந்த இடத்துல கோளாறு வருது யோசிச்சு பாருங்க. அந்த கடிதத்துல நீங்க முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா புரியும். நாங்க இது வரைக்கும் லோக்கல் பிரஷருக்கு நாங்க அடிபணிஞ்சதே கிடையாது. உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. 20 வருஷமா நாங்க அப்படித்தான் பணி புரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இப்போ உள்ளூர் அரசியல்வாதிகள் அவர்களது அழுத்தத்திற்கு பணிய வேண்டியது இருக்கிறது. இதற்கு காரணம் வெளியில இருந்து வர்ற புற அரசியல் அழுத்தம் அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல உள்ளூர் அரசியல்வாதினா நீங்க பிஜேபின்னு தான் எடுத்துக்கிடணும், வேற வழி இல்லை. ஏன்னா இப்ப நடப்பு கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட் 10 வருஷமா அவங்க ஆட்சியில இருக்காங்க. PMLAல ஒரு ட்ரெக்கோனியன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்ததெல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் தான். PMLA வேணா ரூட் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இருந்திருக்கலாமே தவிர ட்ரெக்கோனியன் அமெண்ட்மெண்ட் ரொம்ப கருப்பு திருத்தங்கள் கொண்டு வந்தது பிஜேபி தான். அப்போ ஒரு GSTலயும் இந்த பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா GST இதோட மோசம். சின்ன டீ கடை வரைக்கும் நீங்க கொடுங்கறத நீட்டலாம். ஒவ்வொரு கிராமத்திலயும் GST செலுத்துறவனே இருப்பான். இது விவசாயிக்கு ஜாதி சம்மன் வந்ததுனால இது பெரிய பிரச்சனையா மாறுது. ஆனா GST நீங்க மிக கடூரமான வகையில எல்லாரையும் அடக்கி ஒடுக்கலாம்ல. GST இன்னைக்கு அது பனிஷபிள் அஃபென்ஸ், கிரிமினல் அஃபென்ஸ்.
இன்னும் இந்த புதிய சட்ட திருத்தங்கள் இப்போ அமலுக்கு வந்திருக்கு இல்லைங்களா? இப்ப ஜனாதிபதி கையெழுத்து போட்டு 3 சட்டம் பேரெல்லாம் உங்களுக்கு வாயிலே நுழையாது, எங்களுக்கே நுழையிறது இல்லை. இதெல்லாம் புதுசா தான் படிக்கணும். ஐபிசி, சிஆர்பிசி, எவிடன்ஸ் ஆக்ட் படிச்சுட்டு இனி இந்த சட்டம், சட்டத்தோட விதியெல்லாம் புதுசா தான் படிக்கணும். வக்கீல் இல்ல, நீதிபதி புதுசா தான் படிக்கணும். அதை விட மோசம், போலீஸ்காரனே புதுசா படிக்கணும். எஃப்ஐஆர் கூட போட முடியாதுங்க இப்போ. அதுக்கு இப்ப என்ன சொல்றாங்க, 9 மாசம் விண்டோ பீரியடு, எல்லா போலீஸ்காரர்களுக்கும் பயிற்சி கொடுக்க போறோம்னு சொல்றாங்க. சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றிட்டு இனிமே பயிற்சி கொடுக்க போறாங்களாம். அப்ப என்ன ஆகும் அது? அப்போ ஜிஎஸ்டியில ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுது, இல்ல இடியில ஒரு கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஷன் வந்து அதுக்குள்ள வர்றதுக்கு புதிய சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். இப்படி எல்லாத்தையுமே வந்து இதுல வந்து அவசர அடியில குழப்பி அரசியல் ரீதியா பயன்படுத்துறாங்க. இடி சம்மனோட பின்புலம் என்ன தெரியுமா? அது வந்து அந்த 6 ஏக்கர் நிலத்துக்கு இல்ல. அது நிறைய பேர் அதை தவறா நினைக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி வந்து ஒரு 500 ஏக்கர் நிலமும் ஒரு மலையும் இருக்கு. சேம் இந்த விவசாயியோட நிலம். அதாவது இந்த பிஜேபி ஒரு பேர் சொல்றாங்கல்ல, அவரெல்லாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. அவர் போய் சென்னைக்கு வந்து இடியோட உயர் அதிகாரிகள்லாம் பார்த்து அழுத்தம் கொடுக்குற ஆளே கிடையாது. ஒரு சாதாரண ஊர்ல இருக்கிற ஒரு கட்சியோட ஒரு நகர செயலாளர் மாதிரி. அவர் எப்படி இங்க சென்னைக்கு வந்து இடி ஆபீசரை பாத்துருவாரு, இடி ஆபீஸ்குள்ள போயிடுவாரு? வாய்ப்பே இல்ல ராஜா, அப்படியான வாய்ப்பே இல்ல. 500 ஏக்கர் நிலமும் மலையும் இருக்கு. சோ யாரோ ஒரு பெரிய பிக் தலை வருது உள்ள. அதுக்கு கேட்வே எதுன்னா இந்த விவசாயியோட நிலம். அதாவது இது வழியா தான் அங்க வந்து அதை நம்ம எடுக்க முடியும். சோ மலையவே கபலீகரம் பண்ற திட்டம். அதுக்கு இடி பயன்படுது. ஒரு 6 ஏக்கருக்கு எப்படிங்க இடி வரும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த சந்தேகம் தான் எல்லாருக்குமே இருக்கு சார். இப்ப பொதுமக்கள்கிட்ட போய் பேசும் போதுமே கூட அந்த இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க மேல வந்து ஏற்கனவே வனத்துறை சட்டம் ஒண்ணு பாஞ்சிருந்தது. ஆனா அந்த வழக்குல அவங்க அக்கிட்டலாகி 2 வருஷம் ஆச்சு. அது ஏதோ காட்டெருமை இவங்க போய் பிடிச்சு ஏதோ பண்ணிட்டாங்க. அந்த விவசாயிகளை பார்த்தா வந்து காட்டுக்கு போயே பல மாதங்களா நடைதளர்ந்த விவசாயிகளா இருக்காங்க. அவங்களுக்கு இடி சம்மன் நேர்ல வந்து வக்கீல் வைத்துக் கொள்ள உரிமை இல்லைன்னு மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இதை வந்து கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பக்கம் முதலாளிகள் எல்லாம் பெரிய பெரிய கடன் வாங்கிட்டு தப்பிச்சிட்டு இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விவசாயிகள் இப்படி வந்து வதைக்கப்படுகிறார்கள். இப்ப இது ரெண்டுலயுமே இடி வந்து நடுவில் நிக்குது. யாருக்கு ஆக்ஷன் யாருக்கு ஆக்ஷன் இல்லை அப்படின்றது இதுதான் இப்ப நரேஷனா போகுது சார். இத தமிழ்நாட்டு அரசியல் திமுகவுக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்காக இப்படி பேசுறாங்க. இடி உண்மையிலேயே நேர்மையா இருக்கு, விவசாயிகளுக்கு சம நடக்கணும், தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அது முட்டாள்தனமான வாதம். என்ன காரணம்னா, இடி வந்து தலையிடணும்னா பிஎம்எல்ஏ ஒரே ஒரு சட்டம் தாங்க. வேற பொது சட்டங்கள் எந்த சட்டமும் நீங்க சொல்ற வனவிலங்கு சட்டமும் அதுக்கு வராது. பிஎம்எல்ஏ சட்டத்தை மட்டும்தான் இடி நிர்வகிக்குது. அப்போ உங்க வீட்டுல வந்து திருட்டு போனா இடி வந்துருமா? பிஎம்எல்ஏ சட்டத்துல 3 கூறு வேணும், 3 இன்கிரீடியன்ட். 3 இன்கிரீடியன்ட் என்னன்னா பிளேஸ்மெண்ட், லேயரிங், இன்டகிரேஷன். பிளேஸ்மெண்ட்னா அந்த கருப்பு பணம், குற்றச்செயல் மூலமாக கிடைத்த கருப்பு பணம். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்க. குற்றச்செயல் மூலமாக கிடைத்த கருப்பு பணம். காட்டெருமையை வித்து ஒரு 1500 ரூபாய் கிடைச்சா அது குற்றச்செயல் மூலமாக கிடைத்த கருப்பு பணமா? குற்றச்செயல் மூலமாக கிடைத்த கருப்பு பணம், அதை வந்து பல நிலைகளில் பதுக்கி வைத்த லேயரிங். அதற்கு பிறகு நாட்டின் பொது பொருளாதாரத்தோடு அதை இணைத்தல். சிம்பிளா சொல்றதா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வந்து குற்ற செயல் மூலமா கிடைக்குது. அதை வந்து 2000 ரூபாயா வந்து பல இடங்கள்ல நீங்க வந்து பேங்க்ல எல்லா இடத்துலயும் பதுக்கி வச்சிருக்கீங்க. அந்த 10,000 ரூபாய் எடுத்து நீங்க வந்து ஒரு பிரியாணி கடையில பிரியாணி வாங்கிட்டீங்கன்னா பொது பொருளாதாரத்தோட இணைச்சிட்டீங்க. இந்த 10,000 நீங்க 10 கோடியாவோ 100 கோடியாவோ பாத்துக்குங்க. விளங்கணுங்கிறதுக்காக நான் இந்த உதாரணம் சொல்றேன். அப்போ இந்த 3 கூறு இல்லாம இடிக்கு ரோல் இல்ல. ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் அதுதானே சென்னை உயர் நீதிமன்றம் அந்த கலெக்டர் சம்மன்ல அதுதானே திருப்பி சொல்லுச்சு. இதுலயுமே சார் இப்ப இந்த விவசாயிகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம அவங்க யாராவது ஒரு எம்எல்ஏவோட பினாமியா இருப்பாங்க, திமுக காரங்க யாராவது உங்க பேர்ல நிலம் வாங்கியிருப்பாங்க, அது அந்த விவசாயிகளுக்கே தெரியாது அப்படின்றாங்க. அது எப்படி? அதாவது அவங்க அப்பா வாங்கின நிலம், அந்த நிலத்தை அவர் வந்து மகங்களுக்கு பிரிச்சு பாக பிரிவினை எழுதி கொடுத்திருக்காரு. கிஃப்ட் செட்டில்மெண்ட் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், தான பத்திரமா. ஏன்னா நம்ம ரத்த உறவினர்களுக்கு வந்து ஒண்ணு நம்ம பாக பிரிவினை பண்ணி கொடுக்கலாம், அண்ணனுக்கு தம்பிக்குமா, இல்ல கிஃப்ட் செட்டில்மெண்ட் போட்டு கொடுக்கலாம். ஒருத்தருக்கு கொஞ்சம் கூட நிலம் இருக்கு, ஒருத்தருக்கு கொஞ்சம் குறைய நிலம் இருக்கு. நான் உடனே சேலத்துக்கு போன் பண்ணி நண்பர்கள்ட்ட விசாரிச்சேன். ஒருத்தருக்கு மொத்தம் 6.0 ஏக்கருங்க. அதுல வந்து பாசன பூமி கம்மியா தான் தெரியுது, மொத்த நிலத்தோட மதிப்பே ரொம்ப கம்மியா தான் தெரியுதுன்னு வைங்களேன்.
அதுல 3 புள்ளி சொச்சம் வந்து ஒரு அண்ணனுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கிறது தம்பிக்கு. ப்ராப்ளி அந்த தம்பியோட நிலத்துல வந்து கிணறு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கால்குலேஷன் அப்படிதான் போடுவாங்க ஊர்ல. அப்போ இதுல வந்து திமுக காரர் பினாமியா இருந்து வாங்குறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து 30 வருஷத்துக்கு முந்தையே வந்து முடிஞ்ச விஷயம். திமுக ஆட்சி 2023 வந்துச்சு. அதுக்கு முந்தைய 10 வருஷம் அதிமுக ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கும் முந்தைய வந்து முடிவான விஷயம் இது. அவங்க வந்து கொஞ்சம் உழுது பயிரிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னும் சொல்ல போனா மோடியோட 6000 ரூபாய் பணம் வேற வாங்கிட்டு இருக்காங்க அவங்க. ஏழை விவசாயிகளுக்கு கொடுக்குற பணத்தை வேற வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து வேற இந்த 1000 ரூபீஸ் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஒரு ரொம்ப சாதாரணமானவங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆட்சேபகரமான விஷயம் என்னன்னா, ஜாதி பேரை வந்து சம்மன்ல போட்டது ரொம்ப ரொம்ப ஆட்சேபகரமான, கண்டிக்கத்தக்க, ரொம்ப படு கேவலமான ஒரு விஷயம். அதை எப்படி போட்டாங்கங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ஜாதி வந்து ஈடியோட ரெக்கார்ட்ல வர்றதுக்கு வழியே இல்ல. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார், ஜாதின்றதே அந்த ஆபீசருக்கு தெரியாது. அவர் என்ன தமிழ்நாட்டுக்காரரா? ஏதோ இந்து பல்லர் அப்படின்றத அவங்க அடையாளம் போல நினைச்சு போட்டுட்டாங்க, தெரியாம போட்டுருக்காங்க. இது ஒரு பிரச்சனையா அப்படின்றாங்க சார். அவ்வளவு முட்டாள்களை எல்லாம் வச்சிருக்க கூடாதுங்கிறது தான் பிரச்சனை. எங்க சம்மன்ங்கிறது அழைப்பானைங்க. அதை ஏனோ தானோ நீங்க பிறப்பிக்கவே முடியாது. நீங்க நீதிமன்ற சம்மன் எழுதுற விஷயங்களை எடுத்து பாருங்க. ஈவன் இன்கம் டாக்ஸ் வந்து சம்மன் அனுப்புறது, அப்புறம் வந்து சோதனைக்கு சர்ச் வாரண்ட் போடுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அது ஆபீசர் போடுறது தான். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க பெரிய ஆபீசர் போடுறது தான். நீதிமன்றம் பிறப்பிக்கிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் நாங்க டாக்ஸ் கேஸ்ல எங்களோட டிஃபென்ஸா வந்து அந்த வாரண்ட்டை தான் வந்து அட்டாக் பண்ணுவோம். வாரண்ட் தப்பா பிறப்பிச்சிருந்தாங்கன்னா வாரண்ட் வந்து இல்லீகல், சோ சர்ச் இல்லீகல். அதனால அதுக்கு பின்னாடி நடந்த எல்லாமே இல்லீகல். இவ்வளவுதான் சிம்பிள். ஒரு சம்மன் வந்து இல்லீகல்னா சம்மனுக்கு பிறகு நடந்த எல்லாமே இல்லீகல் ஆயிரும்ல. தொடக்கம் வந்து சட்ட சம்மதம் இல்லாதது அப்படின்னா நடுவுல இருக்கிறதும் முடிவும் சட்ட சம்மதமா எப்படி மாற முடியும்? இது என்ன வாதம்? இந்து பல்லர்னு தெரிஞ்சு போட்டாலும் தெரியாம போட்டாலும் அதிகாரி செஞ்சது தப்புதான். என்ன தண்டனை? இதான் கேள்வி. அதாவது விவசாயிக்கே தெரியாம திமுக பினாமின்னு வச்சுக்கோ, அப்ப விவசாயிக்கு தண்டனை உண்டு இல்ல? நீங்க தெரியாம செஞ்சாலும் குற்றம் தானே. இக்னரன்ஸ் வந்து உங்களுக்கு அஃபென்ஸ்ல இருந்து விடுவிக்காதுல்ல. அப்ப அதே வாதம் எல்லாத்துக்கும் பொருந்தும்ல. ஈடி என்ன உச்சாணி பீடத்திலே உட்கார்ந்துருக்கு? அவனும் இந்த நாட்டுல இருக்கிற ஒரு இன்னொரு அதிகாரி தானே. நம்மகிட்ட தானே சம்பளம் வாங்குறான். ஈடிகாரன் வேற வெளிநாட்டுல இருந்து சம்பளம் வாங்குறாங்களா? கடைசியில அல்டிமேட்டா மக்கள் வரி பணம் தானேங்க. எங்க எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் இருக்குங்க. எலக்டோரல் பாண்ட் ஸ்கீம் ஒரு உலகத்திலேயே மோசமான ஸ்கீம். அது கொண்டு வந்து பிஜேபி கவர்மெண்ட். ரைட்டா? நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து ஒரு எலக்டோரல் பாண்ட் வாங்கி ஒரு கட்சிக்கு வந்து டொனேட் பண்றீங்க. கட்சிக்கு பணம் வருது. எலக்டோரல் பாண்டுக்கு சர்வீஸ் டாக்ஸும் எலக்டோரல் பாண்ட் அச்சடிக்கிற கூலியும் யார் கொடுக்கான்னு நினைக்கீங்க? ஸ்டேட் பேங்க் வந்து மத்திய அரசாங்கத்துல வசூல் பண்ணுது. அதாவது ஆரின் அதர்ஸ் உங்க பணம் தான். ஒரு கட்சிக்கு டொனேஷன் வருதுங்க. ஒரு முதலாளி வந்து 1 கோடி ரூபாய 20,000 ரூபாய் பாண்டா மாத்தி கொடுக்குறாரு. அதுக்கான ஒரு சர்வீஸ் டாக்ஸ் வரும்ல, அதை பாண்டு வாங்குறவங்க கொடுக்க வேண்டியது இல்லை. ஆனா பிரிண்டிங், ஹேண்ட்லிங், சர்வீஸ் மூணுக்கும் வந்து ஸ்டேட் பேங்க் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குது. அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் எங்க இருந்து வருது? உங்க காசு, நம்ம கட்டுற வரி. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ராட் ஸ்கீம் இது. அத மாதிரிதான் ஈடியும். ஈடிக்குன்னா ஈடியோட அதிகாரிக்கு யார் சம்பளம் தராங்க? ஈடின்னு இல்லைங்க, நம்ம ஊர் ஏட்டையாவுக்கு நம்ம தானங்க சம்பளம் தரோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனை எப்படி வந்து அரசியல்வாதி தவறா பயன்படுத்துறானோ, அதன் மூலமாக எப்படி போலீஸ் ஸ்டேஷனோட கௌரவம் பாதிக்கப்பட்டதோ, அப்படி வந்து இன்னைக்கு ஈடியோட கௌரவம் பாதிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னா அரசியல் ரீதியா பயன்படுத்துறதா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு படங்கள்ல எல்லாம் வந்து காமெடி ஸ்டார்ஸ் வந்து ஒரு கார்டை காட்டிட்டு we are from ED, you are under PMLA அப்படின்னு வந்துருங்க. முன்னாடி அப்படித்தானே வரும். நீ காமெடி ஸ்டார் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஈவன் ஒரு ரஜினிகாந்த் படத்துல கூட ரஜினிகாந்த் பிரபுவும் சேர்ந்து we are from CBI அப்படின்னு சொல்லி மனோரமா வந்து மிரட்டுவாங்கல்ல. அப்படி காமெடியா மாறிடாது. பட் ஆனா ஈடி வந்து குறிப்பா பிஎம்எல்ஏ வந்து ஒரு சிறந்த நோக்கத்தோடு ஏற்படுத்தப்பட்ட சட்டம். எப்படின்னா உலகளாவிய அளவுல வந்து போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல், இதுக்கெல்லாம் வந்து கணக்குல வராத பணம் தான் பயன்படுது. இதனால உலக நாடுகள்லாம் ஒன்று கூடி அதை தடுக்கணும். அப்பதான் உலகில வந்து பயங்கரவாதம் ஒழியும், போதை மருந்து ஒழியும், முக்கியமா போதை மருந்து ஒழியும். இப்படி வந்து எல்லாருமா சேர்ந்து ஐநா சபையோட ஒரு ஆதரவோட பல்வேறு நாடுகள்ல பல்வேறு சட்டங்கள். அதுல நம்ம நாட்டுல பிஎம்எல்ஏ, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். அப்ப மணி லாண்டரிங் ஆக்ட வந்து
இப்படி பயன்படுத்தினாலே இயல்பாகவே அந்த அதிகாரி என்ன நினைப்பானா, சரி அரசியல்வாதி பயன்படுத்துறான், நம்மளும் பயன் பெறுவோமேன்னு நினைச்சிருவான். அதனாலதான் வந்து இடி அதிகாரி லஞ்சம் வாங்குற மேட்டர் இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாட்டுல இது முதல் இல்லைங்க, இதுக்கு முந்தைய பல மாநிலங்கள்ல நடந்தாச்சு. தமிழ்நாட்டுல நம்ம பேசுறதுனால இது பாப்புலரா வெளியில தெரியுது. உண்மையிலேயே நிதியமைச்சர் வந்து இதுல ராஜினாமா பண்ணணும். என்ன காரணம்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற துறை, இது முதல் கம்ப்ளைண்ட் இல்லைங்களே. இந்த விவசாயிக்கு ஜாதி சம்மன்கிறதுனால இது வந்து ஒரு சீரியஸ் சோசியல் மேட்டரா மாறுது. ஆனா இடி அதிகாரிகளோட தவறு, இடி அதிகாரிகளோட லஞ்ச லாவண்யம் இதெல்லாம் வந்து இந்தியா முழுவதும் பல பத்திரிகைகள்ல பல்வேறு ரூபங்கள்ல வெளிவந்து சிரிச்ச விஷயம். ரெண்டு கேள்வி வருது சார். ஒண்ணு, இப்ப இந்த ஐஆர்எஸ் ஆபீசர் கட்டுற மாதிரி சத்தம் கேக்குதுங்க, பாருங்க. ஈடியான்னு வாய்ப்பு இருக்கிறது சார். நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு அப்படி, யார் இடையில கேட்டுட்டு இருப்பாங்கன்னு கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட தொழில்நுட்ப வசதி இருக்கிறது. இப்ப ரெண்டு கொஸ்டின் வருது சார். ஒண்ணு, இந்த அதிகாரி ஐஆர்எஸ் ஆபீசர் எழுதின லெட்டர், அதனுடைய பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் என்ன? ரெண்டாவது, ஒருத்தரை சாதி பேரை சொல்லி கூப்பிடுறது தமிழ்நாட்டுல தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம், வரையறுக்கப்பட்ட குற்ற செயல்கள்ல ஒண்ணு. இப்ப பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகைன்ஸ்ட் SC/ST ஆக்டின் கீழே அது வரக்கூடியது. இந்த இடி ஆபீசர் ரிதேஷ் அப்படின்றவர் மீது தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறதா? நிர்மலா அவர்கள் பதவி நீக்கப்படணும் அப்படின்னு எழுதின அந்த லெட்டரோட பொலிட்டிக்கல் சிக்னிபிகன்ஸ் இது ரெண்டு சார். நிச்சயமாக வந்து இந்த அதிகாரியை வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்களை கைது செய்யணும். என்ன காரணம்னா, இதை விட வந்து ஒரு குறைந்த அளவிலான முகாந்திரம் இருக்கிறதுக்கெல்லாம் கைது செய்து ஜாமீன் வேற கிடையாதுங்க. பிசி ஆக்ட்ல வந்து ஜாமீன் கிடையாது. சாதாரணமா கிராமங்கள்ல பழிவாங்கிறது கூட அதை பயன்படுத்துவாங்க. எத்தனை வழக்கு நான் சந்திச்சிருக்கிறேன் அதுல, என்னோட அட்வொகேட் கரியர்ல. பிசி ஆக்ட் வந்து பிசி ஆக்ட்லாம் எடுக்கணும்னு ஒரு வாதம் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு மத்திய அரசு அதிகாரி, பொறுப்பான அதிகாரி, அவர் நான் தெரியாமலே செஞ்சுட்டேன்னு அதுவே கூட நம்ம வாதப்படி சரின்னு வச்சுக்கிட்டாலும் அது குற்றம் தான். அப்ப கண்டிப்பா அவருக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். சோ எப்படி வந்து அங்கித் வந்து லஞ்சம் வாங்கினதுக்கு அரெஸ்ட் ஆனாரோ, அப்படி இவர் வந்து பிரிவென்ஷன் ஆஃப் பிசி ஆக்ட்ல அரெஸ்ட் ஆகணுங்க. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. நல்ல முகாந்திரம் இருக்கு, புகார் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு ஒரு புகார்தாரர் வேணுங்க, அக்ரீவ்டு பார்ட்டி வேணும். அது இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டவங்க. புகார்தாரர் வேணும், அது இவங்களே புகார் கொடுப்பாங்க. வழக்கறிஞர் மூலமா கொடுத்துருக்காங்க, அதாவது உரிய போலீஸ் அதிகாரிகிட்ட கொடுத்துருக்காங்க. அது உரிய சாங்ஷன் வாங்கி தான் அந்த அரசு நோக்கி நடக்கும். அதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குங்க, 2-3 ஸ்டெப் இருக்கு. அதாவது அது வந்து ஒரு போலீஸ் அதிகாரி வந்து சந்தேகத்துக்கிடமான குற்றத்திலேயே வந்து கைது பண்ணலாங்கிற உரிமை இருக்கு பாத்தீங்களா, அப்படியான உரிமை கிடையாது அது. அதனால வந்து அதுக்கு டைம் எடுக்கும், 1 நாளோ 2 நாளோ ஆகலாம். அவருக்கு ஒரு விளக்கம் கேட்கலாம். சோ ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இது ஒண்ணு. நிர்மலா சீதாராமன் ராஜினாமா பண்ணணும், அது அரசியல் கோரிக்கை தான். ஆனா பண்ணணும். எப்படின்னா அவங்களுக்கு மனசாட்சியும் நியாய உணர்வும் தார்மீக பொறுப்பு இருந்தா அவங்க பண்ணணும். காரணம், அவங்களுக்கு கீழே இருக்கிற துறை மோசமாக வந்து அரசியல் அழுத்தத்தால் பாதிக்கப்படுகிறதுன்னு அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு அதிகாரி தான் கம்ப்ளைண்ட் பண்றாரு, அதுவும் குடியரசுத் தலைவர்கிட்ட. அப்ப அந்த அதிகாரி அந்த பொறுப்பு உணர்ந்துதான் கம்ப்ளைண்ட் பண்றாரு. அதே அதிகாரிக்கே நாளைக்கு வந்து அதனால வந்து அவருக்கு அவரோட சர்வீஸே கூட பாதிக்கப்படலாம். ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி, IAS IPS மாதிரி ஒரு பெரிய அதிகாரி, ஆல் இந்தியா சர்வீஸ், அவருக்கே வந்து பாதிப்பு ஏற்படும். அதுல அதையும் தாண்டி தானே அவர் கொடுக்குறாரு, தனக்கு பாதிப்பு ஏற்படும் தெரிஞ்சுதானே கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது இயல்பாகவே வந்து அவர் வந்து இதுல மனம் நொந்து போய் இருக்கிறாருன்னு தானே அர்த்தம். அதாவது இடி, PMLA, விவசாயி தனி மேட்டர். இது ஜிஎஸ்டி வந்து இன்னும் மோசம். என்ன காரணம் அப்படின்னா, அது வந்து ஒவ்வொரு கிராமத்திலையும் வந்து வசூலாகிற ஒரு விஷயம். சாதாரண கடைகள் எல்லாத்துலயுமே இப்போ வந்து பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸுங்க. குறிப்பா வந்து பிஜேபியோட இன்ஃபுளுன்ஸ். உள்ளூர் பிஜேபி பலரும் வந்து எப்படி வந்து நம்ம பொலிட்டீஷியன்ஸ், நம்ம திராவிட இயக்கங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் வருமோ அதை விட மோசமா இருக்கு. ஊர்கள்லயே நீங்க அதை கேள்விப்படலாம், கடைக்காரன்ட்ட கேள்விப்படலாம். ஜிஎஸ்டி சொல்லி மிரட்டுறாங்க சார். ஒரு ஜவுளி கடை கொஞ்சம் பெரிய கடையா இருந்தாலே ஜிஎஸ்டி சொல்லி மிரட்டுறாங்க சார். ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்டே படுகூழலா இருக்குங்க. மிக மோசமா இருக்கிறது. எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வெளிப்படையா சொல்லி வருத்தப்படுறாங்க. இப்படி எல்லாம் இருந்ததே கிடையாதுங்க, இப்பதான் வந்து இந்த கடந்த ஓரிரு வருடங்களாக இவ்வளவு மோசமா இருக்கு. டிரான்ஸ்பருக்கு லஞ்சம் வாங்குறாங்க, நல்ல போஸ்ட், ஜிஎஸ்டி வசூலாகிற மாதிரியான கேந்திரங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்க போறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, லஞ்சம் கொடுக்கப்படுகிறது, உயர் அதிகாரி வரைக்கும் கொடுக்கப்படுகிறது.
அப்போ உயர் அதிகாரி வரைக்கும் கொடுக்கப்படும் போது அமைச்சருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது தானே அவங்க எடுத்துக்குவாங்க. இதுல வந்து அவங்க நிர்மலா சீதாராமன் தன்னை நிரூபிக்க வேண்டுங்க. அவங்க எப்படி ஒரு பெரிய பீடத்துக்குள்ள போய் உட்கார்ந்துகிட்டு அவங்க தங்களை தாங்களே காப்பாத்திக்குவாங்களா? பிரதமர் நடவடிக்கை எடுக்கணும். சுப்பிரமணிய சாமி கண்டிப்பா பாருங்க ட்வீட் அடிப்பாரு. அவர் ராம் வர்சஸ் மோடிங்கிற ட்வீட் சீரியஸா போட்டுட்டே வர்றாருங்க. ராம் மந்திர் தர்பூடா விட்டு அவருக்கு ஏற்கனவே வந்து இந்த நிதி அமைச்சர் ரொம்ப மோசமா இருக்கு நிர்மலா சீதாராமனுக்கு இல்லைன்னு அவர் பல ட்வீட் போட்டிருக்காரு. விரைவில் சாமியோட பல ட்வீட் உள்ள என்ன நடக்குதுங்கிறத அம்பலப்படுத்தி அவர் ஒரு விசில் ப்ளோயர் மாதிரி. சாமியோட அரசியல் எனக்கு பிடிக்காது, ஆனா அவர் விசில் ப்ளோயர். அவரு பிகில் அடிச்சா அது வந்து உலகத்துக்கு கேட்கும், சீனா வரைக்கும் கேட்கும். அவர் அடிப்பார் பாருங்க வேணா. ரைட், பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இந்த ஐஆர்எஸ் ஆபீசர் மனம் நொந்து ஏற்கனவே மனம் நொந்து போய் இருக்கிற ஒரு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி இருக்கிறார். நடவடிக்கை என்ன, இதனுடைய எதிர்விளைவுகள் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.